வணக்கம் பாட்டி. யாரம்மா? என்ன வேணும்? என் பேரு சுபலக்ஷ்மி. நித்யா கூட ஆபீஸ்ல ஒண்ணா ஒர்க் பண்றேன். அப்படியா? அவங்க இருக்காங்களா? இருக்கா. இரும்மா, ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். நித்யா, நீ உட்காரு. இருக்கட்டும் பாட்டி. பரவாயில்ல, உட்காரு. இல்ல பரவாயில்ல. வாங்க. இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கியமான ஒர்க். சாரிங்க, கல்யாண வேலையில பிஸி ஆயிட்டதுனால என்னால ஆபீஸ்க்கு வர முடியல. ஐயோ, நான் அத சொல்லல. இவ்ளோ பிஸியான ஒர்க் இருந்தும் உனக்காக ஆபீஸ் லீவ் போட்டு வந்திருக்கல. ஏன் சொல்லு? யாருமா இது? அம்மா என்னோட ஆபீஸ்ல கூட வர்க் பண்றவங்க. அப்படியா? ஏதாவது சாப்பிடுறியாமா? நிறைய சக்கரை போட்டு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி. சரி. உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போறேன். கேட்டா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ நித்யா. எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. எதுவா இருந்தாலும் வாங்க, ரூமுக்கு போய் பேசலாம். உட்காருங்க. அழகா இருக்கே. இந்தம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே. ஐ, அவ்வளவு சீக்கிரம் சொல்லிடுவேனா? சொன்னா நீ எனக்கு என்ன ட்ரீட் தருவேன்னு சொல்லு, அப்புறம் சொல்றேன். என்ன வேணும் சொல்லுங்க. இப்போ உனக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி ஒண்ணு, அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு சொல்ல போறேன். எதை முதல்ல சொல்லணும், நீயே சொல்லு. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். முதல்ல ஒரு ஆச்சரியமான செய்தி சொல்லட்டுமா? உங்க ஃப்ரெண்டு பாபு இருக்கார்ல, he felt in love யா. அடுத்து சொல்ல போறது ஒரு அதிர்ச்சியான செய்தி. அதிர்ச்சினா சாதாரண அதிர்ச்சி இல்ல, இன்ப அதிர்ச்சி. பாபு லவ் பண்ற அந்த பொண்ணு யார் தெரியுமா? நீதான் நித்யா. பாபு மனசுல நீதான் இருந்திருக்க. அவர் வெளில சொல்லாம இருந்திருக்காரு. இன்னைக்கு ஆரவ் நானும் இது சம்பந்தமா பேசினப்போ பாபு ஒத்துக்கிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆராதான் உடனே இதை நித்யாட்ட போய் சொல்லிட்டு வான்னு என்ன அனுப்பி வச்சாரு. என்னாச்சு நித்யா? இந்த விஷயத்த சொன்ன உடனே நீ பயங்கர ஹாப்பியாவன்னு நினைச்ச. என்ன பேசுறீங்க? எனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதானே? அதுக்கு என்ன? அதெல்லாம் ஈஸியா சமாளிச்சிடலாம். ஆனா பாபு பத்தி உன் மனசுலயும் ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சுல? இருந்துச்சுதான். ஒருவேளை இந்த ஏற்பாடெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால அவர் என்கிட்ட கேட்டிருந்தாருன்னா கண்டிப்பா நான் ஓகேன்னு தான் சொல்லிருப்பேன். அப்போ அவர் வந்து உன்கிட்ட சொல்லாததுதான் தப்புங்கிற? இல்ல, சொல்லிருந்தா கன்சிடர் பண்ணிருப்பேன்னு தான் சொன்னேன். சும்மா சமாளிக்காத. உன் மனசுல பாபுவை பத்தி அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறப்போ நீ ஏன் பாபு கிட்ட போய் சொல்லல? இங்க பாரு நித்யா, இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதை நீ மிஸ் பண்ணிடாத. எல்லாருக்குமே ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காது. இப்போ நீ விரும்பின வாழ்க்கை உன் கைக்கு பக்கத்துலயே இருக்கு. நித்யா, மாப்பிள்ள வந்திருக்காரு, உன்னை கூப்பிடுறாரு. இதோ வரேம்மா. வாங்க. மேடம், சித்ரா மேடம், டேக் போலாமா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடி சார். ஓகே, டேக் 1 2 3 4. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, மொட்டு விரித்த மலரினிலே வண்டு ஓசையை கண்டேனே, மூங்கிலிலே காற்று வந்து மோதிட கண்டேனே, சிட்டுக்குருவி
சேர்ந்திட கண்டேனே. ஏய் ஏய் ஆ? ஏய் அம்மா ஏந்திரி. ஏமா இப்ப தலையில கொட்டின? எப்ப பார்த்தாலும் திங்கிறது தூங்குறது. வேற என்னமா பண்ண சொல்ற? ஏண்டி பகல்ல ஒரு பொம்பளை புள்ள இப்படி தூங்கிட்டே இருந்தா வீடு விளங்க மாடி? இந்த வீடு விளங்குனா என்ன விளங்காட்டி என்ன? வாடகை வீடு தானே. என்னமோ பல கோடி ரூபாய் போட்டு நீயே கட்டின மாதிரி பேசுற. ஏண்டி இப்படி வாயை கிழிக்கிற? ஓடி போன உங்க அப்பன் கோடி கோடியா கொட்டி வச்சிட்டு போயிருக்கான் பாரு. அதுல பங்களா கட்டி இந்த மகாராணிய மனை ஏத்துறதுக்கு. ஏமா இப்படி தொண நச்சடிக்கிற? பின்ன என்னடி, உனக்காக நான் வாயிலே வயிற்றுலயே அடிச்சிட்டு போராடிட்டு இருக்கேன். நீ என்னடானா எந்த பொறுப்பும் இல்லாம எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்க. இப்ப என்னமா ஆச்சு? இங்க பாரு, பொம்பளைக்கு ஒரு தடவை தான் கல்யாணம் நடக்கும். அத ஓடி போன உங்க அப்பா உதவாக்கற மாதிரி இல்லாம உனக்கு அது சரியா அமைச்சு கொடுத்துடணும்னு பாக்குறேன். அதெல்லாம் என் மகராசிக்கு தானா அமையும். எங்க உன் மூஞ்சி கொஞ்சம் காட்டு. என்னம்மா நான் சொன்னது சரிதானே? என்னம்மா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற? ஏய் மரியாதையா போயிடு. பெத்த அம்மாவையே இந்த மாதிரி உதாரணம் சொல்ல வச்ச மகன்னு பேர் எடுத்து தொலைக்காத. போ போய் பவுடர் கிவுடர் போட்டு இருக்கிறத எப்படியாவது ஒப்பேத்துற வழிய பாரு. போ போ. வாடியம்மா, எங்க உன் புருஷன்? அவரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு இடம் பாக்குறதுக்கு ஒருத்தரை பாத்துட்டு வரேன்னு சொன்னாரு. இப்படியே சொல்லிக்கிட்டே தெரிய சொல்லு. உன் புருஷனை விட சின்னவன் தானே உன் தம்பி. அவனை பாத்தியா? வாங்கின பணத்துல சொத்தையோ தொத்தையோ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டான்ல. அந்த திராணி உன் புருஷன்கிட்ட இல்லையே. புருஷன் வீட்டுக்கு வந்ததுமே தனியா கூட்டிட்டு போய் குசு குசுன்னு மணிக்கணக்கா பேசுறியே. அப்படி என்னதான் பேசுவியோ? வாழ்க்கையில முன்னேறத பத்தி எதுவும் பேசுறது இல்ல, அப்படிதானே? என்னமோ எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். கேட்டா கேளுங்க, கேட்காட்டினா போங்க. இல்லத்த, அவர் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கிற விஷயத்துல ரொம்ப தீவிரமா தான் இருக்காரு. எதுவா இருந்தாலும் உன் தம்பி மாதிரி முன்ன பின்ன தெரியாத வேலையில காசை கொண்டு கொட்டிட்டு கடைசியில வெறுங்கையோட வந்து நிக்காதீங்க. இல்லத்த, நான் கூட முதல்ல நடராஜ தப்பா தான் நினைச்சேன். ஆனா அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு அழகா பிளான் பண்ணி அவன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான். முத நாளே பல்க் ஆர்டர் கிடைச்சிருக்கான். ஏமதி, உன் தம்பி பல்பு கம்பெனியா வச்சிருக்காப்ல? பல்படி கம்பெனி வச்சிருக்காங்க. மா, பல்க்னா மொத்தமா ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஏய், அப்படின்னா இப்படின்னு தான் அர்த்தம்னு எனக்கு தெரியாதா என்ன? இத போய் பெருசுப்படுத்திக்கிட்டு. ஏமா மதி, அப்போ உன் தம்பி இப்ப நல்லா சம்பாதிக்கிறாருன்னு சொல்லு. ஆமாங்க அத்தை, இந்த வருஷமே மிஷினுக்காக வாங்கின கடனை அடைச்சிருவானா. அடுத்த வருஷம் பாரு மதி, வீடு காரெல்லாம் சொந்தமா வாங்கிடுவேன்னு சொல்றான். என்னம்மா நீ? என்னதான் உனக்கு தம்பியா இருந்தாலும் தலைக்கு மேல வளர்ந்த ஆம்பளை பையனை போய் அவன் இவன் சொல்லலாமா? ஏன் மருமவ புள்ள என்னைக்கா இருந்தாலும் பெரிய ஆளா வந்துருவாருன்னு எனக்கு தெரியும். அப்பப்போ கோவத்துல ஏதோ 2 வார்த்தை சொல்லிருப்பேன். அதெல்லாம் எதுக்கு? அப்படியாவது நீங்க முன்னுக்கு வரணும் தானே. இங்க பாருமதி, பணம் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும். என்னைக்கும் நம்ம கூட இருக்கிறது நம்ம சொந்த பந்தம் தானே. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு எது நல்லதோ அதை நீ பார்த்து பண்ணு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீதான் மாமியார வேண்டான்னு சொல்லிருவியா, இல்ல என் மருமக புள்ளதான் நம்ம குடும்பத்தை ஒதுக்கி வச்சிட போறாரா? பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் உனக்கே புரிஞ்சிருக்கும். நீயே பார்த்து பண்ணிட மாட்டியா? சரி மதி, அத்தை கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. போய் ஒரு டம்ளர் காபி போட்டு எடுத்துட்டு வரியா? சரிங்க அத்தை, போட்டுட்டு வரேன். மரமண்ட மரமண்ட, உனக்காக தானடி அவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். நீ அவளை தாஜா பண்ற மாதிரி பேச வேண்டியதானே? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. வாய மூடு. ஏற்கனவே அந்த சஞ்சய் பையனை நம்பி மனசுக்குள்ள இவ்வளவு பெரிய கோட்டை கட்டி வச்சிருந்தேன். அவனை கைக்குள்ள போட்டுக்க உனக்கு துப்பு இல்ல. எல்லாம் இடிஞ்சு நாசமா போச்சு. இவன் காரு பணம்னு சம்பாதிக்க போறான். இவனையும் விட்டுட்டா உனக்கு ஆகாயத்துல இருந்து ஒருத்த குதிச்சு வருவானா? குதிச்சு வருவானோ, குட்டிக்கரணம் போட்டு வருவானோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த நட்ராஜ் பையனை பார்த்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. ஏய் போட்டனா, நீ பாட்டுக்கு எதையாவது பேசி ஆட்டையை களைச்சு விட்டுறாத. இவனை விட்டா வேற இழிச்சு வாங்கி உனக்கு கிடைக்கவே மாட்டான். எனக்கு இழிச்ச வாயெல்லாம் வேணாம். எனக்குன்னு ஒரு புன்னகை மன்னன் இருப்பான். ஏய் வரா. அதுக்குள்ள காபி போட்டியா? மதி, நம்ம சித்ராவுக்கு வீட்லயே இருக்க போர் அடிக்குதான். அப்பப்போ நம்ம மாப்பிள்ள நடராஜோட கம்பெனிக்கு கூட்டிட்டு போயிட்டு வாயேன்.
இப்பவே போய் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே நாளைக்கு நம்மளுக்கு அது உதவியா இருக்கும். அத்தை, சொல்லு மதி. நான் வர வழியில அம்மாக்கு ஃபோன் பண்ணேன். சூர்யா தான் எடுத்தா. அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ, சம்மந்திக்கு என்னாச்சு? ஏதோ கால் வலியா? டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்களா? என்ன மதி இது? அவங்க ஏன் இப்படி இருக்காங்க? நம்ம உடம்ப நம்ம தானே பாத்துக்கணும். அத்தை, நான் அம்மா வீடு வரைக்கும் போய் அவங்கள பாத்துட்டு வரட்டுமா? என்னம்மா நீ இதுக்கெல்லாம் போய் என்கிட்ட கேட்கணுமா? நானும் பிள்ளைகளை பெத்தவ தானே, எனக்கு அந்த கஷ்டம் தெரியாது. போயிட்டு வாமா. சரிங்க அத்தை. போ. மதி, என்னதான் இருந்தாலும் சம்மந்திக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டதுக்கு அப்புறம் என்னால இங்க நிம்மதியா உட்கார்ந்து இருக்க முடியுமா? இப்பவே நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். நீ சோம வந்ததுக்கு அப்புறம் அவனை கூட்டு போய் பாக்குறியா? சரிங்க அத்தை. ஏய், இன்னைக்கு என் சம்மந்திக்கு சோப்பு போட்டு அந்த அம்மாவை நான் சரி கட்டிடுவேன். நடராஜ் எப்படி மடக்கிறதுன்னு நீ யோசிச்சுட்டே இரு. நான் காப்பியை குடிச்சிட்டு போய் சம்மந்தியை பார்த்துட்டு வரேன். அம்மா, சம்மந்தி, சம்மந்தி, எதுக்கு இந்த எடுபட்ட பயல வீட்டுக்குள்ள விட்டீங்க? ஏண்டா, நீ மனுஷன் தானே, சோறு தானே திங்கிற, அறிவில்ல உனக்கு? ஏன் சம்மந்தி வீட்டுல வந்து உட்காந்துட்டு அத என்ன கருமத்தை குடிச்சிட்டு இருக்க? என்ன சம்மந்தி, என்ன இதெல்லாம்? நீங்க சும்மா இருங்க சம்மந்தி, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இவன் ஒரு பிராடு, அயோக்கிய பையன். இங்க பாருங்க, நீங்க ஆரம்பத்துல இருந்து என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் தெளிவா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். என்ன நடந்ததுன்னு சொன்னாதானே உங்களுக்கு தெரியும். நீ எதையும் சொல்ல வேண்டாம். உன் அயோக்கியத்தனத்தால நீ பண்ண அத்தனை தில்லு முள்ளியும் என் பையன் கண்டுபிடிச்சிட்டான். என்ன சம்மந்தி இதெல்லாம்? எதுக்கு அப்படி எல்லாம் பேசுறீங்க? சம்மந்தி, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சா நீங்க இவனை இங்கேயே வெட்டி போட்டுருவீங்க. இங்க பாருங்க, உங்க பையன் தப்பு பண்ணா, அதனாலதான் அப்படி நடந்துக்க வேண்டியதா போச்சு. டேய், தப்ப நீ பண்ணிட்டு இப்ப பழிய என் பையன் மேல போடுறியா? ஐயோ, தயவு செஞ்சு யாராவது புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சம்மந்தி, இவன் உங்க மாப்பிளைய ஆள் வச்சு அடிச்சவன் சம்மந்தி. அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாருன்னு கேளுங்க. டேய், என்னடா நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? என்ன சம்மந்தி இது? உங்க பொண்ணோட புருஷனை அடிச்சவன் சொல்றேன், கேட்டுட்டு அப்படியே மசமசான்னு நிக்கிறீங்க. கொளுத்தாம்பட்டையோட சேர்த்து 2 ஆறு விட்டு வெளியில அனுப்புங்க அவனை. என்ன பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் தமிழ்ல தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னங்க வேணும் உங்களுக்கு? நாங்க வெளியில போனோம், அவ்வளவுதானே? ஆமா. வாணித்தியா போலாம், வரங்க. இந்த நடிப்புக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. போ போடா. சம்மந்தியம்மா, ஏன் இப்படி பண்ணீங்க? அட நீங்க என்ன சம்மந்தி? நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம மருமகன் அடிச்சவனாச்சேன்னு இந்நேரம் உங்களுக்கு ரத்தம் கொதிச்சிருக்க வேண்டாம்? உங்களுக்கு யாராவது இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். சும்மா பேயாட்ட ஆடி இருப்பேன் தெரியுமா? சம்மந்தியம்மா, என்னதான் இருந்தாலும் வீடு தேடி வந்தவங்கள போய் அதுக்காக உங்க வீட்டுக்குள்ள ஒரு நல்ல பாம்பு பூந்துச்சுன்னா, ஐயோ நம்மள தேடி ஒரு நல்ல பாம்பு வந்துருச்சேன்னு முட்டையும் பாலும் கொடுத்து வளர்ப்பீங்களா? அப்படி அடிச்சு தூக்கி போட மாட்டீங்க. இங்க பாருங்க, அந்த துறை வீட்டு ஆளுங்க பாம்பை விட மோசமானவங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. இப்ப கூட உங்களுக்கு கால்ல வலின்னு மதி சொன்னோன்னே துடிச்சு போய் ஐயோ சம்மந்திக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஓடி வரேன். 1000 இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க. இந்த ரோட்ல போற பையனுக்காக நாம எதுக்கு மனசு வருத்தப்பட்டுக்கணும்? சரி சம்மந்தி, உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. நான் உங்க மகளையும் மருமகனையும் அனுப்பி வைக்கிறேன். நான் வரேன். அம்மா, அந்த பொம்பளை தேவையில்லாம ஏதோ காரணத்தை சொல்லி அவங்க கிட்ட சண்டை போடுதுமா. ஆனா உண்மையிலே காலேஜ்ல மதி வீட்டுக்கார மேலதான் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். குட்டி, உண்மையிலேயே அப்படி இருந்தா கூட அதெல்லாம் எதுவும் நீ சொல்லாத. ஏற்கனவே உன்னை கண்டு அவங்களுக்கு ஆகாது. அப்புறம் சூர்யா அதை சொன்னா இதை சொன்னானே தேவையில்லாம பிரச்சனை வரும். மதி வாயு உயரமா இருக்கிற இந்த நேரத்துல அவளுக்காகவாவது நம்ம எல்லாத்தையும் தாங்கித்தான் ஆகணும்.